புதுக்கோட்டையில் விவசாயி வீட்டின் பூட்டை உடைத்து 160 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பீரோவில் இருந்த 3 லட்சம் ரூபாய் பணமும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தர். சுந்தர், வணக்கம். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான விவரங்கள் என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியத்தைச் சேர்ந்தவர் விவசாயி முருகேசன். இவர் முன்னோடி விவசாயியாக அங்கிருக்கிறார். இவருடைய மகன்கள் இருவரும் திருமணமாகி சென்னை மற்றும் பெங்களூரில் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் இவர் மகனை ராணி ஆகிய இருவரும் மட்டுமே புதுக்கோட்டையில் பாசில் நகரில் புதிதாக வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தனது சொந்த ஊரான ராங்கியத்திற்கு சென்றுவிட்டு இன்று மதியம் 11 மணி அளவில் வீட்டிற்கு திரும்பி பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது கொண்டு அதிர்ச்சி அடைந்த முருகேசன் இது குறித்து திருக்கோகரணம் காவல்துறைக்கு புகார் அளித்தார். புகாரின் பேரில் அவங்க சோதனை செய்த போது வீட்டில் இருந்த 160 பவுன் தங்க நகைகள், 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் 2 கிலோ வெள்ளி பொருட்கள் ஆகியவை கொள்ளையடிக்க மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் கொள்ளையர்கள் தாங்கள் பிடிபடாமல் இருப்பதற்காக பீரோ வைத்திருந்த அறை மற்றும் சமையல் அறை உள்ளிட்ட பகுதியில் முலாய்ப்படையை தூவிவிட்டு சென்றது போலீசார் மத்தியில் மிகவும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தற்போது கைரேகை பதிவு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு மோப்பனாய் சிறிது தூரம் சென்றுவிட்டு திரும்பி அங்கேயே நின்று விட்டது. இது தொடர்பாக திருக்கோணம் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். புதுக்கோட்டையில் ஒரு வீட்டில் 160 பவுன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.